கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த க்ளோரியஸ் கிரவுண்ட் மினிஸ்ட்ரிஸ் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எப்பொழுது கூட ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சில பாடல்களை பாடர்கின்றோம். பாடல் வேலைக்கு செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிறதான என் அன்பின் தகப்பனே, இந்த சாயந்தர வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே, நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் ஏசப்பா, நாங்கள் கேட்கின்ற செய்திகள் எல்லாத்துலேயும் ஆண்டவரே உமது நாமும் மகிமைப்படாமல் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா, இந்த செய்தி ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜன செய்தியாக வருவதற்கு நீங்கள் கிருபை பாராட்டி ஜெபிக்கிறேன். ஆவியானவரே ஏசப்பா, நீங்கள் ஆண்டவரே எங்களை மறைத்து ஏசப்பா நீங்கள் ஆண்டவரே வெளிப்படாமல் ஜெபிக்கிறேன். முழுமையை தாழ்த்து ஒப்படைக்கிறேன், பொறுப்பேற்று நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். முதல் பாடலாக ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே என்றதான ஒரு பாடல். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட. கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்பட்டதே. பாவக்கரைகள் முற்றம் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றம் நீங்கிட. பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீராகிய ஆவியானவரை நம் முதல் பாடலிலே வரவேற்றோம். அடுத்த பாடலாக உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே என்ற ஒரு பாடல். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர்
வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தேவகுமாரனாகிய அவரை நாம் அடுத்த பாடலில் நோக்கி பார்க்கின்றோம். தேவகுமாரா தேவகுமாரா என்ற ஒரு பாடல். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, நீங்க மறந்தா இங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, நீங்க மறந்தா எங்கே போவேனா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும், நீங்கள் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உறவாத என்னில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் கிடையாதே. உறவாத என்னில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் கிடைக்காதே, நீங்க இல்லாம என் உலகம் கிடைக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான் அது உமக்கே தெரியும், உம்மை மறந்தளித்தவன் நான் இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான் அது உமக்கே தெரியும், உம்மை மறந்தளித்தவன் நான் இதை உலகே அறியும். உறவாத என்னில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது கிடையாதே. உறவாத என்னில் நீ உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது கிடையாதே, நீங்க
தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். நீங்க மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். நீங்க மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரை நோக்கி பார்த்து நாம் பரம குயவனான அவரை அடுத்தது புகழ்ந்து பாட இருக்கின்றோம். குயவனே குயவனே என்ற பாடல். காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே. போகாத பாத்திரம் நான் திரும்புவதில்லையே. விலையெல்லாம் கிருபையா உகந்ததாகிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. இயேசு கிறிஸ்துவின்றி இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழ முடியாது. நாம் ஜீவனோடு இருப்பது அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை. அடுத்த பாடலாக நீரின்றி வாழ்வேது இறைவா என்ற ஒரு பாடல்.
பேசும் ஒரு வார்த்தை போதும். ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே. வார்த்தையில் அற்புதமே, நீரின்றி வாழ்வேன் இறைவா, நினைவின்றி மகிழ்வேன் தேவா. கள்ளுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. கள்ளுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. உமையன்று அணுவேனும் அசையாதையா, உமையன்று அணுவேனும் அசையாதையா. உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேன் இறைவா, நினைவின்றி மகிழ்வேன் தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் சென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் சென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆராதனைக்கு இறுதி பாடலாக உயிரோடு எழுந்தவரே என்ற ஒரு பாடல்.
அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம் அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா ஓசன்னா 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 அல்லேலூயா ஓசன்னா. ஆராதனை வேளையை ஆசீர்வாதத்தை கொடுத்து நம் தேவனுக்கு கொடான கொடுத்து நன்றி செலுத்துகின்றேன். அடுத்தது நம் செய்தி வேலைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கின்றோம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட இந்த செய்தி வேலைக்காக ஆண்டவர் மட்டுமாக இந்த நாளை கொடுத்து இந்த வேளையிலே கூட இந்த செய்தியை தருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இம்மட்டுமாக காத்து வழிநடத்தி வந்தார். அதற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட ஒரு சிறு ஜெபத்தை நாம் செய்வோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல வேலை தந்தமைக்காக நமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. இந்த வேலையிலும் தகப்பனே இசப்பா, நீங்கள் ஆண்டவரே இசப்பா இந்த ஆராதனை வேலையில நீங்கள் எங்களோடு துணையாக இருந்தீங்க. அதற்காக நமக்கு நன்றி. இந்த செய்தி வேலையிலும் கூட தகப்பனே, இதோ தகப்பனே நீர் என்னோடு கூட இருங்கப்பா. ஆண்டவரே பரிசுத்தாவியானவரின் வழிநடத்தல் என்னோடு இருந்து தகப்பனே இசப்பா இந்த ஆண்டவரே இசப்பா செய்தியை கொடுக்கிற வேளையிலே நீ பரிசுத்தாவியானவர் ஆண்டவரே இசப்பா என்னை வழிநடத்தி அருள வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறேன். உமது கிருபையாலும் வசத்தாலும் வழிநடத்துங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். மீட்ப பாதப்படுத்தி கேட்கிறேன் ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென். இன்று கூட நான் செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 52 முடிய. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 52 முடிய. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும்
விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவர் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஸோ இந்த பகுதியை நம்ம காலம் காலமாக பார்த்து கொண்டு வருகின்ற ஒரு பிரபலமான ஒரு பகுதி. அதாவது பர்திமேயு குருடன், அந்த சம்பவம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஸோ இந்த பகுதியில் நம்ம நிறையா செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த பகுதி எனக்கு ரொம்ப பிடித்தமான பகுதி. இதில் நிறையா கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நம்மளுக்கு. அந்த கண்ணு தெரியாத அந்த வாலிபர் அவர் மூலியமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக விஷயங்கள் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எரிகோ பட்டணம், ஃபஸ்ட்டு எரிகோ பட்டணத்தை எரிகோ பட்டணம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், நம்ம ஃபஸ்ட்டு அதாவது பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்மளுக்கு அந்த எரிகோ பட்டணத்தை பற்றி நம்மளுக்கு நன்றாக தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எரிகோ பட்டணம், இந்த எரிகோ பட்டணத்தினுடைய அந்த மதில் சுவர் எப்படி அந்த தடையாக இருந்த அந்த எரிகோ பட்டணம், அதாவது கானான் தேசத்துக்குள்ளே வருவதற்கு தடையாக இருந்த அந்த எரிகோ பட்டணம் எப்படி யோசுவாவின் மூலியமாக அவர்கள் யோசுவாவின் மூலியமாக அந்த யுத்த வீரர்கள் மற்றும் ஜனங்கள் எப்படியாக அதை முறியடித்து அந்த எரிகோ பட்டணத்தின் மதில் சுவர்களை இடித்து அவர்கள் துதிகளினால் இடிந்து விழும்படி செய்து அவர்கள் கடந்து சென்றதாக நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பழைய ஏற்பாட்டில எல்லாம் நம்ம இந்த எரிகோ பட்டணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு இடம் நம்மளுக்கு. ஸோ இது அது முதலே சொல்லியிருக்காங்க, ஒரு பட்டணம், அது ஒரு பட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா கடல் மட்டத்துக்கு சுமார் 800 அடி கீழே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். கடல் மட்டத்துக்கு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் எல்லாமே இப்போ இருக்கிற இஸ்ரேல் எல்லாமே என்ன கடல் மட்டத்துக்கு கீழாக இருக்கிறது. நம்ம இந்தியாவெல்லாம் மேலாக இருக்கிறது. அது பார்த்தீங்க அப்படின்னா கடல் மட்டத்துக்கு கீழாக இருக்கிற ஒரு நகரம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இயேசு வருகிறார். எங்கேருந்து வருகிறார் அப்படின்னா எருசலேமிலிருந்து இயேசு அங்கே வருகிறார். அப்போ வரும்போது எருசலேம் பட்டணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எரிகோவுக்கும் பார்த்தீங்கன்னா எரிகோ ரொம்ப ஒரு தாழ்வான இடத்துல இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா அதாவது அந்த யோர்தான் பள்ளத்தாக்கிலே அந்த எரிகோ பட்டணம் அமைந்து இருக்கிறது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவக்கடலுக்கு அந்த சவக்கடலுக்கு அருகிலே அது இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 800 அடி கீழே இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போவே எருசலேமுக்கும் அதே மாதிரி எரிகோவுக்கும் இடையிலான அந்த பாதை இப்போ எப்படி இப்போ இருக்கிற ஒரு நல்ல ரோடு எப்படி இருக்கோ, ஒரு சிட்டியை நம்மளுக்கு இணைக்குதோ, நல்ல ஒரு விஸ்தாரமான ரோடுகள் இருக்கிறதோ, அந்த காலங்களிலே அது அவ்வளோ விஸ்தாரமான ஒரு ரோடு எருசலேமுக்கும் எரிகோவுக்குமான ஒரு பெரிய ஒரு ரோடாக இருந்தது. ஏன்னா வணிகத்தின் நிமித்தமாக அந்த பாதை அவ்வளோ நல்லா அழகாக அமைச்சிருந்தாங்க.
ஸோ அந்த அங்கே அந்த வணிகம் செய்வதற்கு ஏற்ற ஒரு இடமாக வந்து இருந்தது எரிகப்பட்டணம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எரிகப்பட்டணம் என்று சொன்னாலே அது பேரிச்சம் மரத்தின் பட்டணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம அவ்வளவு பேரிச்சம்பழங்கள் வந்து அங்கே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வணிகஸ்தர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க, அங்கே பணப்பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த பரிதிமேயு அந்த கண்ணு தெரியாத அந்த குருடன் வந்து அங்கே வந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஸோ இப்போது ஏதாவது ஊனர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ஏதோ பாவம் செஞ்சுருக்காங்க, இவங்க பெற்றோர்கள் ஏதாவது பாவம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் தருவித்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு சாலை ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சு பிச்சை எடுத்து அதில் வருகிற வருமானத்தின் மூலமாக அவங்களுடைய குடும்பங்கள் வந்து அதை வந்து அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதன் தான் வந்து இவர் யார் அப்படின்னா அந்த பரிதிமேயு. ஸோ அந்த பரிதிமேயு பார்த்தீங்க அப்படின்னா வழியருகிலே உட்காந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினான வசனம் இவர் ரீச் அடைய போகிற அந்த வசனம் என்னன்னா மார்க்கு 10ஆம் அதிகாரம் 52வது வசனம். நீ போகலாம். இயேசு இவரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லும்போது அவருக்கு கண்ணு வந்து பார்வை வந்து அடைஞ்சிட்டாரு. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்யலாம், அவருடைய இயேசுவை காணுவதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இயேசுவை காணுவதற்கு அவர் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவராக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு மார்க்கு 10ஆம் அதிகாரம் 47வது வசனம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா இயேசு அங்கே வருகிறார் என்று கேள்விப்படுகிறான். அவனால் பார்க்க முடியாது, அதனால கேள்விப்படுகிறான். ஸோ கேள்விப்படும் போது என்ன பண்றாரு அப்படின்னா இயேசுவின் குமாரனே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் அப்படின்னு சத்தம் போடுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரொம்ப விழிப்புணர்வாக இருந்திருக்கணும் இவர். ஏன்னா இவர் கண்ணு தெரியாததுனால எப்போ இயேசு வருவாருன்னு அவருக்கு தெரியாது. ஸோ இப்போ மற்ற ஒரு ஊனம் அவருக்கு இருந்திருந்தது அப்படின்னா ஒரு கால் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா கையில்லாதவங்களை கையில்லாதவங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது வேற ஒரு நோய் இருக்கிறவங்க வந்து இயேசுவை சீக்கிரமாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. எப்படின்னா பார்த்து இயேசு வர்றாரு அப்படின்னு பார்த்தோன்னே அவர் இங்கே தான் வர்றாரு அப்படின்னு அவங்க பார்த்து உடனே போய் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா போய் இயேசு இடத்துல ஈஸியாக ரீச் ஆயிடுவாங்க. ஆனால் இவர் தன்னுடைய பார்வை இல்லாத அந்த சூழ்நிலையில என்னன்னு சொல்றாரு அப்படின்னா நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஸோ இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார். அப்போ என்னன்னு சொல்றாரு அப்படின்னா இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட நான் என்னுடைய அறிவு கேட்டின வகையில் என்னன்னா இயேசுவுக்கும் இவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏஜாக இருக்கலாம், இல்லைன்னா அவரோட கொஞ்சம் மூத்தவராக இருக்கலாம். ஸோ அந்த ஏஜில் இருக்கும்போது அவர் அந்த 3.5 வருஷ காலங்கள் தான் வந்து அங்கே ஏசப்பா வந்து ஊழியம் செஞ்சார். ஸோ ஊழியம் செய்யும்போது இவர் வந்து அந்த பரிதிமேயு குருடன் வந்து இயேசுவை பற்றி நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கிறாரு. ஸோ ஆனால் ஏசப்பா வந்து ரொம்ப அதிகமான தடவை வந்து அந்த எரிகோ பட்டணத்துக்கு போனதாக நம்ம பார்க்கல. அந்த சகேயு இப்போ அந்த விஷயத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது பரிதிமேயு அவருடைய கண்ணை திறக்கிற இந்த விஷயத்துல தான் நம்ம வந்து எரிகோ பட்டணத்துக்கு அவர் வந்திருக்கிறாருன்னு நம்ம பார்த்துருக்கலாம். அதே மாதிரி அவர் நிறைய அதுக்கு முன்னாடி போயிருப்பாரோ என்னமோ தெரியல. ஆனால் இவர் செய்கிற செய்கைகள் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, இப்படி இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய அற்புதங்கள் செய்கிறாரு, இவர் தான் வந்து கிறிஸ்து அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து நிறைய பேர் இவர்கிட்ட வந்து சொல்றத அவர் கேட்டிருக்கலாம். கேட்டு அவர் என்னன்னு விசுவாசிக்கிறாரு, இவர் தான் கிறிஸ்து அப்படின்னு விசுவாசிக்கிறார். தன்னுடைய இருதயத்துல இயேசுதான் கிறிஸ்து, வரப்போகிறவராகிய கிறிஸ்து என்கிற அந்த
முழுமையான அந்த தெளிவுக்குள்ளாக வருகிறார். ஸோ அவருடைய கண்கள் வந்து குருடாக இருந்தாலும் அவருடைய மனக்கண்கள் வந்து குருடாகலை. பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து என்ன அவர் எத்தனையோ டைம் வந்து அலர்ட்டாக இருந்திருப்பார். எப்படின்னா ஏதாவது ஒரு கூட்டம் கூடுகிற போது அது யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பார். ஏசு வந்திருக்கிறாரா, ஏசு வந்தா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர்த்திட்ட அவர் சொல்லி வச்சிருப்பாரு. என்னை கொஞ்சம் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டவெல்லாம் அவர் சொல்லி வச்சிருப்பாரு. அதே மாதிரி ஏதாவது ஒரு கூட்டம் கூடுனா கூட, ஏதாவது சத்தம் கேட்டால் கூட, நிறைய ஆட்கள் போனால் கூட யார் இயேசு வந்துட்டாரோ அப்படின்னு அவர் என்னவா அவ்வளோ வந்து ஒரு ஜாக்கிரதை உள்ளவராக இருந்திருப்பார். ஸோ அப்போது அந்த ஜாக்கிரதை தான் அவர் வந்து என்னது இயேசுவை காண்பதற்கு முதல் அடி போடுகிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவர் அப்போ கேட்டிருக்கிறாரு, அவர் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் கேட்டுட்டாரு. இப்போ நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்படுறாரு. ஸோ அந்த பட்டணம் பார்த்தீங்கன்னா பறந்து விரிந்த பெரிய ஒரு பட்டணம். ஸோ அந்த இடத்துல அவர் வரும்போது இவர் கரெக்டாக அவரை போய் ரீச் ஆகணும். ஸோ அவர் எவ்வளோ விழிப்புணர்வாக இருந்திருப்பாரு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஓகேவா? இதன் மூலியமாக அவர் வர்றத எல்லாத்துட்டையும் சொல்லி வச்சிருப்பார். அவர் வந்தால் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரட்சிப்பை குறித்து மிகவும் விழிப்புணர்வாக உள்ளவராக இருந்திருக்கிறார். ஸோ அப்போ போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்தோடனே எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று எல்லாரும் பேசிக்கிறாங்க. பேசின உடனே இவர்கிட்ட வந்து சொன்னதா யார் இங்கே இல்லை, எல்லாம் பேசிக்கிறாங்க. வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் கேள்விதான் படுறாரு. கேள்விப்பட்டு உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ இந்த கூட்டத்தில் தான் ஏசப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு பயங்கரமாக சத்தம் போடுறாரு. இப்போ சத்தம் போடும்போது அவர் தாவீதின் குமாரன் அப்படின்னு அவர் அறிந்திருக்கிறார். எப்படின்னா ஏசாயம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யார் வரும்போது இப்படி நடக்கும் அப்படின்னா, கிறிஸ்து வரும்போது இதெல்லாம் நடக்கும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு அவர் வந்தப்பறந்தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏசாயாவில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர் கண்டிப்பாக வந்து இந்த வேதத்தில் வந்து அவர் அறிந்தவராக இருக்கக்கூடும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பெற்றோர்கள் மற்றவங்க யார்கிட்டவா மூலியமாக அவர் வந்து வேதத்தை அவர் தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சு இவர் தான் கிறிஸ்து, தாவீதின் வழியில தான் வந்து அவர் வந்து என்ன அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போடுறார். அப்போது இயேசுவை பற்றிய ஒரு கிளியரான அவரை பற்றி எல்லாத்தையும் கிளியராக தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. தெரிஞ்சு வச்சுட்டு இவர் தான் நம்மளை ரட்சிக்க போகிற ஒரு ரட்சகர் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. அவர் கண்களை மட்டுமல்ல, அவனை நம்மளை ரட்சிக்கிறதுக்கு, அவனையே முழுவதுமாக மாற்றுவதற்கு வருகிற ஒரு ரட்சகர் என்று அவன் தெரிந்திருக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் இயேசுவை காணுவதற்கு அவன் ஒரு ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்திருக்கிறான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு பிடிவாதம், சோர்ந்து போகாத தன்மை, அதே மாதிரி தடைகளை மேற்கொள்ளுதல். ஸோ இவர் இப்படி சத்தம் போடுறாரு, ரொம்ப சத்தம் போடுறாரு. சத்தம் போடும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். எல்லாரும் என்னங்கிறாங்க, நீ இப்படி கத்தாத, அவரு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ கத்தாத, நீ எதுக்கு இப்படி கத்துற அப்படின்னு உன்னையெல்லாம் அவர் பார்ப்பாரா அப்படிங்கிற மாதிரி நீ பேசாம இரு அப்படின்னு ரொம்ப அதட்டுறாங்க. ஒருத்தர் இல்லை, எத்தனை பேர்னா நிறைய பேர், அநேகர் அவனை அதட்டினார்கள். ஆனால் அவன் அந்த பரிதிமை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுடைய சொன்ன பேச்சு நம்ம சொல்கிறதையெல்லாம் அவர் கேட்காம என்ன பண்ணுறாரு, முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறது இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம யாராவது வந்து நம்மக்கிட்ட ஒரு மினிஸ்டர் வர்றாருங்க,
இந்த மனு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நாமெல்லாம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் கம்முன்னு வைங்க, அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்படியே பயந்துக்கிட்டு கம்முன்னு இருந்துருவோம். ஆனால் இங்கே அவர் அப்படி பண்ணவே இல்லை. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அவருக்கு என்ன தடைகள் ஏற்பட்டு இருக்குதோ அந்த தடைகளை அவர் முறித்தெறிகிறார். அப்போ அதே மாதிரி தான் நம்மளுக்கும் நிறைய தடைகள், அவரை ஏசப்பாவை நம்ம போய் ரீச் ஆகாத மாதிரி நம்மளுக்கு தடைகள் வந்து நிறைய வரும். அது ஒருவேளை நாமளா கூட இருக்கலாம், நாம கூட அதிகமாக ஜெபம் பண்ணாத காரியங்களாக இருக்கலாம். ஸோ இவர் பாருங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மற்றவங்க அதட்டினாலும் அதிகமாக கூப்பிடுகிறார். அவர் காதில் போய் விழுற அளவுக்கு அவர் அதிகமாக கத்தி கூப்பிடுறாரு. இப்போ நாம் ஒரு விஷயத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணும்போது அதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த பதிலும் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஐயோ, இனி ஆண்டவருக்கே இது வந்து விருப்பம் இல்லையோ, நம்ம அவ்வளோதான், நீ வேண்டாம், இதுக்காக ப்ரேயர் பண்ண வேண்டாம் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. அதை விட கிடைக்கும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் அதை குறித்து நம்ம அதிகமாய் வந்து நம்ம ஜெபிக்கணும். அந்த ஜெபிக்கும் போது என்ன ஆகும், அப்படி அவர் கூப்பிடும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். பார்த்தீங்களா, அவங்க என்ன ஃபஸ்ட்டு இப்படி சொன்ன உடனே அவர் கத்தி கூப்பிடுறாரு. மற்றவங்கெல்லாம் அதட்டுனாங்க, பேசாதேன்னு அதட்டுனவங்க. இயேசுவனுடைய ஒரு பார்வை, அந்த ஒரு பார்வைக்காகத்தான் அவர் இவ்வளோ காலம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு பார்வை அவருக்கு கிடைச்சிருச்சு. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் அவர் இத்தனை வருஷங்களாக காத்துட்ருக்கிறாரு. ஸோ அவரை அழைத்து வர சொன்ன உடனே தடுத்தவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆண்டவரை போய் ரீச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜெபத்தினால, நம்மளுடைய விடாப்பிடி நம்பிக்கையினால் நம்ம ஆண்டவரை ரீச் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு இருந்த எல்லா தடைகளும், இது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு சாதகமாக மாறும். இவங்க பாருங்க, அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, நீ வேண்டாம், கூப்பிடாத, நீ வந்து அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பேசாதிருக்கும்போதே இப்படி அதட்டினார்கள். ஆனால் இயேசுடைய ஒரு பார்வை பட்டோடனே அவனை அழைத்து வா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களே என்ன சொல்றாங்க, திடன்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க, எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு உண்டான ஆண்டவரை அதிகமாக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது, அவரிடத்துல ஜெபிக்கும் போது என்னாகும்னா, நம்மளுக்கு இருக்கிற தடைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு சாதகமாக மாறும். அந்த தடைகளே நம்மளுக்கு சாதகமாக மாறும். ஆண்டவரை ரீச் ஆகிறதுக்கு ஒரு படிக்கற்களாக அது மாறக்கூடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து தடைகளை இங்கே முறியடிக்கிறாரு. சோர்ந்து போகாமல் முன்னிலும் அதிகமாய் ஆண்டவரை கூப்பிடுறாரு. அதே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிடிவாதமாக கூப்பிடுறாரு. நாமளும் இப்படித்தான் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு பிடிவாதமாக, சோர்ந்து போகாத தன்மையாக, அதே மாதிரி நமக்கு வருகிற தடைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து விட்டு ஆண்டவரிடத்துல சேருவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை பார்த்து மெயினாக நம்ம ஜெபிக்கணும், நம்ம பைபிள் வாசிக்கணும். இது ரெண்டும் நம்ம அதிகமாய் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக ஆண்டவரை, நம்மளுடைய அந்த கூக்குரல் ஆண்டவருக்கு எட்டும். சரி, அடுத்தது வந்து அவனுக்கு உண்டான நிந்தனை வாழ்வு அவருடைய பார்வை பற்றுச்சு. பார்த்தீங்களா, பார்வை பட்டோன்னே அவனுடைய நிந்தைகள் மாறுகிறது. எப்படி அப்படின்னா, மார்க்கு 10:50 உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்திற்கு வந்தான். ஸோ இந்த மேல் வஸ்திரம் அப்படிங்கிறது வந்து இவன் பிச்சைக்காரன், இவன் கண்ணு தெரியாதவன், இவன் பிச்சைக்காரன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஸோ அவன் ஆண்டவர் வந்து இன்னும் உனக்கு கண்ணு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூட இல்லை, உனக்கு பார்வை வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூட இல்லை. ஆனால் ஒரு நம்பிக்கை பாருங்க, நான் இனிமேல் குருடனாக இருக்க போவதில்லை அப்படின்னு நினச்சிட்டு அந்த விடாப்பிடியான அந்த நம்பிக்கை, அந்த முழு நம்பிக்கை இயேசு மேலே இருப்பதான அந்த முழு நம்பிக்கை நிமித்தமாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு என்ன பண்ணுறாரு, இயேசுவினிடத்திற்கு வருகிறார். ஸோ அந்த விசுவாசம் நம்ம இடத்துல வேணும். இப்போ பரிமேய்க்கு இருக்கிற அந்த விசுவாசம், என்னுடைய நிந்தனை மாறும்,
என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், என்னுடைய எல்லா விதமான நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டனோ அதெல்லாம் வந்து ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், என்னுடைய நிந்தனை மாறும் அப்படின்னு நம்ம நினச்சி ப்ரேயர் பண்ணோம்னா, நம்ம நினச்சி நம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த நிந்தனை மாறும். அதுதான் இங்கே வந்து நடக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இயேசு வந்து மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுவின் இடத்துல வருகிறார். அப்போது இயேசு வந்து கேட்குறாரு, மார்க்கு அந்த இயேசுவின் இடத்துல கேட்பதற்கு கூட அவர் என்ன கேட்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து அவர் சொல்கிறார். இங்கே பாருங்கள், மார்க்கு 10:51 இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாமளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், எங்கப்பா நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ காலத்தில் இவ்வளோ காலம் உங்கள்கிட்ட நான் வந்து நீங்கள் எப்போ வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து இப்போ இப்படி கேட்குறீங்களே, எங்களுக்கு வேணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? இல்லை நாம் ஒருவேளை நான் இதை இப்போ படிக்கும்போது கூட ஒரு கேள்வி எழுந்தது. என்ன அப்படின்னா, அவர் நிஜமாக ஆண்டவருக்கு தெரியாதா, அவனுக்கு கண்ணு தெரியும், கண்ணு தான் அவனுக்கு வேணும், பார்வை தான் வேணும் அப்படின்னு இயேசுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் இருந்தாலும் அவனுடைய சிந்தனையை அறிய வேண்டும், அவனுடைய ஜெபம் என்னவாக இருக்க வேண்டும், அவன் கரெக்டாக தெளிவாக இருக்கிறானா அப்படிங்கிறத, அவனிடத்துல என்ன நம்மகிட்ட கேட்குறான் அப்படிங்கிறத வந்து இயேசு அவனிடத்துல கேட்குறாரு. அப்படி தெரிந்து கொள்வதற்காக இயேசு கேட்குறாரு. அதே மாதிரி தான் நாமளும் வந்து என்னது, நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்காக நம்ம ஜெபிக்காமல் நம்மளுக்கு என்ன தேவை, இதுதான் எனக்கு வேணும் ஏசப்பா, ஒரு நல்ல வேலை வேணுமா, இதுதான் எனக்கு வேணும், இல்லை நல்ல சுகம் வேணுமா, எனக்கு இந்த சுகம் வேணும், இல்லை ஒரு 2-3 வேணுமா, அதுக்காக எழுதி வைத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஒவ்வொன்றுக்காக நம்ம வந்து என்னது ஜெபம் பண்ணலாம். அது கரெக்டாக நம்மளுக்கு நிறைவேறின உடனே நம்ம ஒரு டிக் பண்ணிவிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம், எல்லாத்துக்கிட்டையும் நம்ம அதை சொல்லலாம். அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். வேறு எந்த கொஸ்டினும் அவனுக்கு கேட்கல. இயேசுகிட்ட எந்த ஒரு முறுமுறுப்பும் அவன் செய்யவே இல்லை. நாம் கூட செய்வோம். உங்களுக்கு எனக்கு தெரியும், நம்ம ஏதாவது ஒரு தாமதமாச்சுன்னா, ஏப்பா இவ்வளோ தாமதம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முறுமுறுப்போம். அவன் எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல் நான் பார்வையடைய வேண்டும் அப்படின்னு இயேசுவிடத்துல கரெக்டாக அவர் சொல்கிறாரு. சொல்லும்போது அடுத்த வினாடி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதற்காகத்தான் இத்தனை வருஷமாக காத்து கொண்டிருந்தது. அவனுடைய கோலை வந்து ரீச் அடைகிறார். எப்படி அப்படின்னா, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கோலை ரீச் பண்ணிட்டார். எப்படின்னா, நீ போகலாம், அவர் ஒன்றுமே சொல்லலை. அவர் இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஒன்றுமே சொல்லலை. என்ன பாருங்க, என்னன்னு சொல்கிறாரு, நான் பார்வையடைய வேண்டும், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இவர், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தைங்கிறது ஆண்டவர் தானே. நம்ம அந்த வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தையில் அவ்வளோ ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தையை சொல்லும்போது அவன் உடனே பார்வையடைந்தார். உடனே பார்வையடைந்தது மாத்திரம் இல்லை, நம்ம என்ன பண்ண அடுத்தது அவருடைய வழியில் பின் சென்றார் அப்படின்னு இருக்குது. அந்த பரிதிமேய குருடன் இப்பொழுது பரிதிமேய குருடன் கிடையாது. இப்போ நல்லா பார்க்கிற ஒரு ஆள், நல்ல பார்வை அடைந்த ஒரு நல்ல ஒரு எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாதவர் இப்போ அவருக்கு பின் செல்கிறார். நாம் அப்படிதான் ஏதாவது ஒரு நன்மை பெற்றுட்டோம்னா அவ்வளோதான், நம்ம நிறுத்திக்குவோம், அதோட நிறுத்திக்குவோம். அடுத்தது நம்ம ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னா, எப்போ ஏதாவது பிரச்சனை வருதோ அப்போ ஜெபம் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் நம்ம குறித்த அந்த தேவைகள் ஜெபத்தின் மூலியமாக நம்ம பெற்றுக்கொண்ட பிற்பாடும் கூட ஆண்டவரை அதிகமாய் தேடணும். அவர் வழியில் நம்ம செல்லணும். அவர் வழியில் செல்லும்போது நாம் இன்னும் ஆச்சரியமாக அதிசயமாக நம்மளை வழி நடத்துவார். அதே மாதிரி
நாம் அவர் மூலியமாக நானே சத்தியமும் ஜீவனும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்றார். அவர் வழியில் நம்ம போய் அந்த எட்டர்னல் லைஃப் அடையிறதுக்கு ஆண்டவருடைய அந்த கிருபை அனுக்கிரகம் எல்லாமே அவருக்கு பின் செல்லும் போது நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வசனங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ப்ரேயர் பண்ணிடலாம். ஆண்டவரே இயேசப்பா, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே இயேசப்பா, அந்த கண்ணு தெரியாத அந்த மகன் ஆண்டவரே இயேசப்பா எவ்வளவு விழிப்புணர்வுகளாக இருந்தாரோ அதே மாதிரி தகப்பனே நாங்கள் உம்மை வந்தடைவதற்கு தகப்பனே நாங்கள் மிகவும் விழிப்புள்ளவர்களாக இருக்க ஆண்டவரே அதிகமாய் உம்மை கூப்பிட ஆண்டவரே உம்மை வந்து சேர நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்திருலுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் பாதுபடி வைக்கிறேன். நீரே பொறுப்பேற்று வழி நடத்துங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கே